தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளினுடைய தொண்டர்கள் நம்ம ஆடிட்டர் ரமேஷ் மக்கள் இயக்கத்தினுடைய யூடியூப் சேனல் சமூக வலைதள வாயிலாக வெளியாகக்கூடிய இந்த டிஜிட்டல் பிரச்சாரத்தை எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தணும்னு இந்த நேரத்தில் நான் உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் எந்த வகையிலையும் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் ஜெயிச்சு அவங்க ஒரு எம்எல்ஏ கூட சட்டசபைக்குள்ளார போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கான பிரச்சாரங்கள் கடுமையா இருக்கும். ஏன்னா அவங்க கொஞ்சம் நஞ்சம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் கொள்ளையடிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய மனசை எந்த அளவுக்கு நோகடிக்க முடியுமோ அவ்வளவு அளவுக்கு நோகடிச்சு வச்சிருக்காங்க. ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. சுவிஸ் வங்கியிலே இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய கருப்பு பணத்தை மீட்டு வந்தால் ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் போடக்கூடிய அளவிற்கு கருப்பு பணம் அங்கே பதுக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார்களே தவிர ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்கிலையும் 15 லட்சம் போடுறேன்னு அவர் சொல்லல. பாரதிய ஜனதா கட்சி எங்கேயுமே எந்த இடத்துலையுமே இலவசங்களை ஆதரிச்சதே கிடையாது. எல்லாருக்கும் எல்லாமே சமம்.